இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டின் முதல் நாள். இறைவனின் தாய் என்று அன்னை மரியாவை புகழ்ந்து போற்றி கொண்டாடுகின்ற தொடக்க நாள். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு சிந்தனைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 16 20 முடிய. இந்த பகுதியில் இடையர்கள் வந்து அன்னை மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். இயேசுவை காணுகின்றவர்கள் தாயை காண வேண்டும். இந்த இயேசுவினுடைய தாய் அவர். இயேசு கடவுளாக இருக்கிறார். கடவுளாக இல்லாத ஒரு வினாடி எப்பொழுதும் இல்லை. அவர் கடவுளாக இருக்கிறவர். கடவுளாக இருக்கிறவருடைய தாய் கடவுளுடைய தாய், இறைவனின் தாய். இந்த கடவுளை, மனிதராக பிறந்திருக்கிற இந்த கடவுளை வளர்த்தவர் யோசேப்பு. அவர் அருகிலேயே இருக்கிறார். நமக்குள்ளே இயேசு வளருவதற்கு அன்னை மரியா துணை தேவை. அவர் பெற்றெடுத்து வளர்த்தவர். யோசேப்பினுடைய பரிந்துரை தேவை. அவர் தொடக்க முதல் இயேசுவை அவர் காலம் வரை வளர்த்தவர். வளர்ப்பு தந்தை யோசேப்பு. ஆகையினால் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில திரு குடும்பத்திற்கு கொடுக்கப்படுகின்ற மதிப்பு திரு விவிலியத்தை அடிப்படையாக கொண்டது. அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று அழைத்து அதை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு கத்தோலிக்க திருச்சபையில் இந்த விவிலியத்தை அடிப்படையாக கொண்டது. இயேசுவை தீவன தொட்டியிலே வைத்திருந்தார்கள். அன்னை மரியா இயேசுவை நமக்கு உணவாக கொடுக்கிறார். இயேசுவை நமக்கு உணவாக கொடுக்கிறார். இயேசுவையும் அன்னை மரியாவையும் யோசேப்பையும் கண்ட இடையர்கள் வியப்படைந்தது மட்டுமல்ல, எங்கும் சென்று போற்றி புகழ்ந்தார்கள். அன்னை மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். அந்த சிந்தனையில்தான் அவர் சிலுவை அடியிலும் நிற்கிறார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சிலுவை அடியில் நாம் இருந்தால், அன்னை மரியாவோடு இருந்த யோவானை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? சீடனை பார்த்து, இதோ உன் தாய் என்று சொன்னார் அல்லவா? அதுபோல நாமும் சிந்தித்து இறை வார்த்தைகளை, இறை நிகழ்வுகளை சிந்தித்த வண்ணமாக இயேசுவின் சிலுவை அடியில் இருந்தால், அன்னை மரியா இறைவனின் தாய் நமக்கும் தாயாக கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்ற உணர்வும் அனுபவமும் நமக்கு கிடைக்கும். அந்த தாய் நமக்காக அந்த கடவுளை உணவாக கொடுக்கிறவர். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவினுடைய தாயை இறைவனின் தாய் என்று புகழ்ந்து போற்றி கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, இந்த ஆண்டு முழுவதும் இந்த தாய் இயேசுவை பெற்றெடுத்து வளர்த்ததை போல எங்களிலும் இயேசு பிறக்க வேண்டும். எங்களிலும் இயேசு பிறந்து எங்களில் அவர் வளர வேண்டும். அதற்கு இந்த தாய் மரியாவினுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக வேண்டும். அன்பு தாய் மரியே, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னையாக இருக்கிற நீர் எங்களுக்கும் தாயாக கொடுக்கப்பட்டு இருக்கிறீரே. அந்த மனிதனாக பிறந்த கடவுளையே வளர்த்த நீர், அந்த அனுபவத்தோடு எங்களையும் நீர் வளர்க்க வேண்டும் என்று கடவுளிடம் பரிந்துரைக்க உம்மிடம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர். உம்முடைய கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனே, இறைவா, இந்த தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்த உம்முடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தையின்படியே அந்த தாய்க்கு நாங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். அந்த தாயினுடைய பரிந்துரையை தயவாய் கேட்டு எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களில் கிறிஸ்து வளர்ந்து கொண்டே இருக்க செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.